வணக்கம். மினி கதைகள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய கதை தந்தையின் தந்திரம். ஷிகா ஆஃபீஸில் உட்காந்து ஃபைல்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் கேட்டதும் அவளுக்கு ஒரு ஷாக் மாதிரி இருந்துச்சு. கையில் இருந்த ஃபோன் கிட்டத்தட்ட கீழே விழுந்துடுற மாதிரி கையும் காலும் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு ஆஃபீஸ் சதுரங்கமாக சுழல்ற மாதிரி தோணுச்சு. அந்த ஃபோன் வந்திருந்தது அவளோட மாமியாரிடமிருந்து தான். ஷிகா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வா, என் அக்கா சுலோச்சனா வர்றாங்கன்னு சொன்னாங்க. அதே சொல்ல தான் ஷிகா கேட்டதும் அவளோட நெஞ்ச துடிப்பு வேகமாக போனது. ஃபோனில் மாமியார் இன்னும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஷிகா, கேட்குறியா இல்லையா? ஷிகா கொஞ்சம் மனசை லேஸ் பண்ணிக்கிட்டு ஆமாம்மா, நான் சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அங்கேயே இருக்கையில் உட்காந்துட்டு தலையை கையால் தட்டி மனசில் சொல்லிக்கிட்டா, ஐயோ ராமா, நான் எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணேன்னு தெரியல. அதுக்கு தான் இப்படி பழி வாங்குறாங்களா? சுலோச்சனாம்மா நம்ம வீட்டுக்கு வர்றாங்களான்னு ஷிகா தன்னைத்தானே கேட்டுக்கிட்டா. ஒரு பயங்கர நிஜத்தை சோதிக்கிற மாதிரி. சுலோச்சனா மாதிரி சாதாரணமாக யாரும் இல்லை. ஷிகா அவங்களுக்கு பேர் வச்சிருந்தா. தூங்க போகிற நேரத்தில் வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு புயல் வீட்டுக்குள்ளே வந்தால் அமைதி என்னன்னு கேட்கக்கூட முடியாது. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நடக்கிற ஒவ்வொரு ஹூன்னு அவங்க ஒரு உதட்ட சேப்பு கூட போட்டாலே அந்த சத்தம் வீட்டுக்குள்ளே பூமி குலுங்குற மாதிரி கலக்கமே. கத்துற குரலும் கூர்ணமாக பார்ப்பதும் இதிலாவது குறை கண்டுபிடிக்கிற வழியும் ஷிகாவுக்கு இன்னும் ஞாபகம். இப்போது அந்த புயல் நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போகுது. சுலோச்சனா 6 மாதத்துக்கு முன்னாடியும் வந்திருந்தாங்க. அந்த நாளில் நடந்ததெல்லாம் ஷிகா இன்னும் மறக்கவே முடியல. அந்த நாள் ஞாயிறு காலை நேரம். ஷிகா பிங்க் கலரில் ஒரு அழகான புடவை கட்டிக்கிட்டு வேகமாக டீ வடிகட்டிட்டு இருந்தா. சுரேகா அவளோட மாமியார் ரூம்லேருந்து வெளியே வந்து சமையல் ரூம் வாசலில் நின்றுட்டு மௌனமாக உள்ளே பார்த்தாங்க. ஷிகாவை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாங்க. அட ஷிகா, இது என்னம்மா, எங்காவது போகிறதுக்கு ரெடியான்னு சுரேகா சொன்னதுக்கு ஷிகா கப்பில் டீயை ஊற்றிட்டு எடுத்துக்கொண்டு மா உண்மையை சொன்னான்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள சுரேகா தன்னோட மூளையில் முடிவெடுத்து, புரியுது புரியுது, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு தான் எல்லாம் செய்கிற, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வாரம் முழுக்க வேலைன்னு ஆஃபீஸு, ஞாயிறானா உனக்கு உங்கள் அம்மா வீடு தான் ஞாபகம் வருதுன்னு ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கே ஷிகா உடனே, இல்லைம்மா, அம்மா வீட்டுக்கு போகிறதில்ல, இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும், முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னான். அவங்க எல்லா எம்ப்ளாயிஸையும் கூப்பிட்டுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. என்ன ஆஃபீஸ் இது? எதுக்கும் ஒரு ரெகுலர் ரூல்ஸ் கூட இல்லை. சுரேகா முகம் இப்போ இன்னும் கடுமையாக மாறி, சரி கூப்பிட்டாங்கன்னா கூப்பிட்டுக்கிட்டோம், ஆனால் இன்னைக்கு நீ போகிறதுக்கு தேவையே இல்லைன்னு முற்றிலுமாக எதிர்த்தாங்க. ஷிகா மெதுவாக தன்னோட பாணியில், மன்னிக்கணுமா, ஆனால் இன்னைக்கு போகணும் தான். நேற்றுக்கு ராத்திரியிலேயே தான் பாஸ் அழைச்சாங்க. கம்பெனியோட முக்கியமான அதிகாரிகள் வர்றாங்க. டியூஸ்டேக்கு வச்சுருந்த மீட்டிங்கே இன்னைக்கு முன்னே வச்சுட்டாங்க. அந்த ப்ரெசன்டேஷனை நான் தான் கையாளணும். சுரேகா இன்னும் ஏதாவது சொல்ல போனாங்க. ஆனால் ஷிகா வேகமாக சொல்லிட்டா, ஆனால் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாருக்கும் நான் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். காய் செய்ய முடியல, ஆனால் நைட்டு தயிர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், நீங்கள் எல்லாரும் அதை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதுக்கே சுரேகா கோவம் மேலே போயிடுச்சு. உன் சாப்பாடு தயிரெல்லாம் எனக்கு எதுக்கு, நான் என்ன பண்ணுறது அதன்னு கோபத்தில் விழுந்தாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேனே சுலோச்சனாக்கா வர்றாங்கன்னு, மறந்துட்டியா நீ? ஷிகா அந்த வார்த்தை கேட்டதும் ஷாக் ஆகி போயிடுறா. வேலையில் நாள் முழுக்க ஓட ஓட பிஸியாகி விட்டது. அவளுக்கு நேரமே இல்லை. அதனால இந்த நாளில் அவளோட பெரிய மாமியார் வரப்போகிறதையே மறந்துட்டா. இதுக்கு தான் சுரேகா கொஞ்சம் கூட பேசாமல் கோபத்தில் இருக்காங்க. சுலோச்சனா வரும்போது வீட்டில் நான் இல்லைன்னு தெரியறதுனால அவங்க நெஞ்சே ஹர்ட் பண்ணுற மாதிரி தோணும். மனசுக்குள்ளே ஷிகா சொல்லிக்கிட்டே இருந்தா, மா எப்படி மறந்தேனே தெரியலன்னு தயக்கத்தோட பதில் சொல்கிறா. அதுக்கு சுரேகா, உனக்கு உன் ஆஃபீஸ் தவிர வேறு எதுவும் ஞாபகம் இல்லையே? இப்போது ஃபோனில் உன் பாஸுக்கு ஃபோனை பண்ணி நீ வரமாட்டேன்னு சொல்லிடு. இல்லைம்மா, அந்த மாதிரி முடியாது, இது ரொம்ப முக்கியமான வாய்ப்பு, இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ரொம்ப நாளாக கடைசியாக கிடச்சிருக்குன்னு ஷிகா மெதுவாக விளக்குறா. அது கூட ஓகே பண்ணாமல் சுரேகா மூச்சை ஆழமாக விட்டாங்க. இன்னும் ஏதாவது சொல்ல போகிற மாதிரி இருந்தாங்க. அந்த சமயத்தில் சடுதியாக பின்னாடிலேருந்து ஒரு மெதுவான ஆனால் உருக்கமான குரல் கேட்டுச்சு. சுரேகா, நீயும் காலை முதல் ஆரம்பிச்சிட்டியா? அது ஷிகாவோட மாமனார்.
அவளோட புரிஞ்சுக்கிற பாசம் மிகுந்த அப்பா மாதிரி ஒரு ஆதரவும் அமைதியும் கொடுக்கும் ஷியாம்லால். அவங்க சமையல் ரூம் வாசல் நின்றுட்டு கையில் நாளிதழ் ஒன்று பிடிச்சிக்கிட்டு முகத்தில் கொஞ்சம் கோபத்துடன் பேசினது எல்லாமே கேட்டு முடிச்சவங்க. ஷிகா, உனக்கு போகிறது தான் முக்கியம்னா நீ போ, ஒரு நாள் நீ இல்லைன்னா என்ன, நானும் சுரேகாவும் பார்த்துக்கலாமே, உனக்கு டைம் ஆகுது போல இருக்கு, நேரம் வீணாக்காம போன்னு சொன்னாங்க. ஷிகா அப்போவே கிளம்ப வேண்டிய நேரம் தாண்டி போய் விட்டது. மாமனாரின் அனுமதி கிடைத்ததும் அவ உள்ளுக்குள்ள சுமந்து வந்த மன அழுத்தம் ஒரு பெரிய மூச்சோட வெளியேறி முகம் லேசாக இருந்தது. உடனே ரூமுக்குள்ளே போய் பேக் எடுத்துக்கிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு, ரொம்ப நன்றி மாமா, சீக்கிரமாக ட்ரை பண்ணி வந்துடுறேன். அதுக்கு பதிலாக ஷியாம்லால் மெதுவாக தலையாட்டி, வேலையை பார்த்துக்கோ, மனசில் ஒன்றும் வைக்காதன்னு சொன்னார். ஷிகா கிளம்பி விட்டதுக்கு பிறகு சமையல் ரூமில் ஒரு அமைதி பரவிய மாதிரி ஆச்சு. சுரேகா இன்னும் மௌனமாக கோபத்தோடு நின்றுட்டு தன் கணவரை கூர்ந்த பார்வையோடு பார்த்துட்டு ரொம்பவே கோபத்தோடு சொல்கிறாங்க, நீங்கள் தான் எப்போவுமே உங்கள் மருமக பக்கமாக நிற்கிறீங்க, அவளையே மேலே தூக்கி வச்சிட்டீங்க. ஷியாம்லால் சிரிச்சுட்டு நாளிதழ் திறந்துக்கிட்டு இருக்கையில் அமர்ந்தார். சுரேகா, அவள் ஒரு பெண் என்பதாலே நாளைக்கு எதையும் தவறாக புரிஞ்சுக்கிறவங்க இருக்கக்கூடாதுன்னு நாம் தான் இன்னைக்கு சிந்திக்கணும். பெண்கள் மீது பார்வை என்னவா இருக்கணும்னு நாமே முன்னுதாரணமாக இருக்கணும். அவளுக்கும் தன்னோட சுமைகள் இருக்குது. அந்த ஆஃபீஸு அரசு வேலை மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் விடுமுறை கொடுக்கறது இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த பெண்ணு காலையிலிருந்து ராத்திரி வர ஓடி ஓடி வேலை செய்கிறா. அவள் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ ஓடுறதுக்குள்ளே நீயே தான் அவளோட பக்கம் நின்று வீட்டில் அவளுக்காக சில விஷயங்களை ஏற்கனவே தாங்கிக்கிட்டியே. இப்போ திடீர்னு கோபம் வந்ததுக்கு காரணம் என்ன சுரேகா? சுரேகா கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்தாங்க. பின்பு நெஞ்சில் இருந்த அடக்கமாக வார்த்தைகள் மெதுவாக வெளியே வந்தது. நான் புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் அவளோட நிலைமை, நானும் அவளுக்கு துணை தான். ஆனால் இன்னைக்கு சுலோச்சனா வர்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் போது வீட்டில் இருக்காமல் போயிட்டா. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. என் மானம் போய்டும்னு பயமாக இருக்குது. ஞாயிறு தினம்னு இருந்தாலும் சுலோச்சனா வர்றதுக்கே ஒரு கத்திரிக்காய் கூட்டு கூட செஞ்சுட்டு போயிருக்கலாமேன்னு தோணுது. ஆனால் இப்போ நான் மட்டும் சமையல் ரூமில் சிக்கி தவிக்கிறேன் போல இருக்கு. ஷியாம்லால் சிரிச்சு, எல்லாம் விடு சுரேகா, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சிடலாமே. நீ காய்க்கு தாளி, நானே காய் இருக்கிறேன், நாம் இருவரும் சேர்ந்தா வேகமாக செய்ய முடியாதா என்ன? சுரேகா ஆச்சரியமாக அவரை கவனிச்சாங்க. நீங்கள் தான் காய இருக்க போகிறீங்களா? நாளிதழில் இருந்து ஓய்வா உங்களுக்கு? ஷியாம்லால் நாளிதழில் பக்கம் வைக்கிறாரு. வச்சிட்டேன். சரி, நீ சொல்லுப்பா, என்னென்ன காய வெட்டணும்? முதல்ல சுரேகா கொஞ்சம் சந்தேகத்தோடு பார்த்தாங்க. பின்னாடி அவங்களோட வாயில் மெதுவாக ஒரு சிரிப்பு வந்தது. சில நிமிஷத்துக்குள்ளே ஷியாம்லால் ஓவில்லாமல் நிதானமாக காய வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சுரேகாவும் அடுப்பில் காய்க்காக தாளிக்கிறாங்க. ஏங்க, காயில் உப்பு சரியாக இருக்கா பாருங்கன்னு சுரேகா சொல்கிறாங்க. ஷியாம்லால் சிரிச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து சுவை பார்த்து, சுரேகா, ஆஹா, என்ன சுவை, என்ன சுவை, உன் சமையல் கையில் ஒரு மந்திரம் இருக்கு போல, இன்னைக்கும் நீ சமையல் எக்ஸ்பர்ட் மாதிரி செய்கிறேன்னு சந்தோஷமாக சொல்கிறாரு. இந்த கைகளுக்கு முத்த வைக்கணும் போல இருக்கேன்னு சொல்லவே சுரேகா சிரிப்பு சமையல் ரூமில் முழுசாக கேட்குது. இந்த வயசுலேயும் சினிமா டைலாக் விடுறீங்க, கொஞ்சமாவது சீரியஸாக இருங்க. அதனால் என்ன சுரேகா, நம்ம வாழ்க்கையும் ஒரு படம் மாதிரி தான். அதில் ட்ராமா இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, இன்னும் முக்கியமாக அதில் உன்ன மாதிரி ஹீரோயின் இருந்தால் படம் நிச்சயமாக ஹிட்டு தான்னு ஷியாம்லால் சிரிச்சாரு. சுரேகா சிரிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் வெளியே ஒரு ஆட்டோ ஓசை கேட்டுது. இதோ வில்லனும் வந்தாச்சுன்னு கிண்டலாக சொல்லிக்கிட்டே ஷியாம்லால் சிரிச்சாரு. இதை கேட்ட சுரேகா ஒரு கோபத்தோட கண்கள் சுருக்கினாங்க. சாதாரணமாக இப்படி யாராவது சொன்னால் சுரேகா ஒரு நல்ல லெக்சரே வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வில்லன் யார் தெரியுமா? அவங்க அக்கா வாசலில் காஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அதனால சுரேகா எதுவும் சொல்லாமல் முகத்தில் ஒரு பொய்யான புன்னகையோட வெளியே போனாங்க. ஸ்டைலோட ஆட்டோவில் இருந்து இறங்கினாங்க சுலோச்சனா. பச்சை கலரில் ஜொலிக்கும் புடவை, மேலே உயர்ந்த கண்ணாடி, கையில் பெருசாக பைய, முகத்தில் நான் வந்தாச்சு, இப்போ எதையும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லும் நம்பிக்கையோட ஒரு புன்னகை. அத்தனை ஆண்டுகளாகவே அதே கான்ஃபிடென்ஸ். வா வா சுலோச்சனா, உனக்காக தான் காத்திருந்தேன்னு சுரேகா அன்போடு சொல்லி அக்காவை கட்டி பிடிச்சாங்க. வாசலில் இருந்தபடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பயணம் நல்லா போனதா?
என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த ஆட்டோக்காரன் என்னை ஊருக்கே நடக்கிற மாதிரி சுத்த வச்சான். என்னென்ன இடம் காட்டுறேன்னு சொல்லிட்டு முழுசாக மெட்ராஸ் டூரே பண்ண வச்சுட்டான். இப்போ பார்த்தா போக போக சுற்றி சுற்றி முழுசாக சோர்ந்து போயிட்டேன். ஷியாம்லால் உடனே நிறையா இருக்கிற அந்த பைய எடுத்தாரு. மூவரும் உள்ளே வந்தாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் சுலோச்சனா அவங்களோட கூர்மையான பார்வையால் சுற்றி சுற்றி பார்த்தாங்க. என்ன சுரேகா, வீடு நல்லா மேனேஜ் பண்ணியிருக்கேன்னு பாராட்டுற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவரோட கண்கள் இன்னும் எதையோ தேடுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தது. சுரேகா சிரிச்சு, என் மருமக தான் இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிறா. அந்த சமயத்தில் சுலோச்சனாவின் பார்வை மருமகள் ரூமுக்கு போகுது. புன்னகை சுருங்கி புருவம் வளைச்சு, அது என்னம்மா நம்ம மருமகளே காணுமே, வீட்டில் இருக்க மாட்டாளான்னு அவரோட துளுக்கமான குரலில் கேட்டாங்க. சுரேகா கொஞ்சம் கலங்கி போய் மெதுவாக சுவாசம் எடுத்து, அவள் வேலைக்கு போகிறா, இன்னைக்கு ஞாயிறானாலும் அவங்க அவளை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூடவா? சுலோச்சனா ஒரு பக்கம் அதிர்ச்சியோடு பார்த்தாங்க. அந்த நேரத்தில் அமித் தன் 4 வயசு பையனோட ரூம்லேருந்து வெளியே வந்தார். கையில் ஃபோன் இருந்துச்சு. ஆனால் அம்மா பெரியம்மா 2 பேர்த்தையும் பார்த்ததும் ஃபோனை ஜோப்பில் போட்டார். அமித் வா வான்னு சுலோச்சனா அவரை ஆசீர்வதிச்சாங்க. பின்னாடி கொஞ்சம் யோசனையோட, இன்னைக்கு ஞாயிறு தானா, ஆனால் மருமகள் ஆஃபீஸுக்கா? என்னப்பா இது? பெரியம்மா, ப்ரைவேட் வேலை தான், அது எந்த நாளும் நிச்சயம் இல்லை, ஞாயிறும் ஆஃபீஸ் இருக்கலாம். சுலோச்சனா தலையாட்டினாங்க. நான் உங்கள் எல்லாரையும் பார்க்கத்தான் வந்தேன், ஆனால் நீங்கள் மருமக இல்லாமல் இந்த வீடு ஒரு மாதிரி இருக்கு. சுரேகா சிரிச்சாங்க. அது சரிதான், ஆனால் நாங்கள் இருக்கோமே. ஆமாம், அவ சொல்லிட்டு போயிருக்கா சீக்கிரம் வந்துடுறேன்னு. வர்ற வரைக்கும் நாம் எல்லா பழைய கதைகளில் மூழ்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாமே. அவ இல்லைன்னா சாப்பாடு யார் பண்ணுவா? நம்ம வெளியிலேருந்து வாங்கணுமா? அந்த வெளி சாப்பாடெல்லாம் நம்ம வயிற்றுக்கும் உடம்புக்கும் ஒத்துக்காதுன்னு சுலோச்சனா கூசாமல் சொல்லிட்டாங்க. யாரும் வெளியில் வாங்க வேண்டாம் சுலோச்சனா, நம்ம மருமகளே எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் போனா. அப்படியான்னு சுலோச்சனாவுக்கு முகத்தில் ஒரு நிம்மதியோட புன்னகை தெரிந்தது. சரி சரி, அப்போ ஓகே தான். பஸ்ஸில் வந்ததில் பசி சும்மா ஜுவ்வுன்னு வயிறு இழுக்குது, சீக்கிரம் ஏதாவது சாப்பிட கொடுன்னு சுலோச்சனா சொல்ல, சுரேகாவும் ஷியாமும் வேகமாக எடுத்து வச்சாங்க. டேபிளில் சாப்பாடு பரிமாறப்பட்டுச்சு. உருளைக்கிழங்கு கோஸ் பொரியல், சுவையாக மசாலா பருப்பு, ஸ்பைசி ஊறுகாயோடு சேர்த்து சுரேகா சூடான சாப்பாட்டை கையால் வேக வச்சு எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பித்தாங்க. சுலோச்சனா ஒரு தடவை டேபிளில் இருந்து சாப்பாடுகளை கவனிச்சாங்க. ஆடேங்க அப்பா, நம்ம மருமகளா செஞ்சிருக்கா, சூப்பராக இருக்கு, சுவையும் நல்லா தான் இருக்குன்னு பாராட்டினார். மூவரும் டேபிளில் சாப்பிட்டபடி உட்கார்ந்தாங்க. சுலோச்சனா முதல் முட்டையை எடுத்தாங்க. கண்கள் சந்தோஷத்தில் மின்னுச்சு. சாப்பாட்டுக்கு இடையில ஒரு அமைதி. நல்லா சாப்பிட்ற நேரம். அதுக்குள்ளே தான் சுலோச்சனா நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இடத்துல சற்றே நின்று போனாங்க. கையில் இருந்த ஒரு துண்டு சாப்பாட்டுக்கு நிலைக்கு நடுவுலையே நின்றுச்சு. பார்வை நேராக சுரேகாவை நோக்கி சென்றது. ஒரு விஷயம் கேட்கலாமா சுரேகா? சொல்ல அக்கான்னு பதில் வந்துச்சு. இது எல்லாமே நம்ம மருமகதா செஞ்சதா? சுரேகா முகம் வெண்மையாகிடுச்சு. சில நொடிகள் பதிலே இல்லை. உடனே சிரிச்சு, ஆமாம் ஆமாம், அவதான் செஞ்சது தான். அதுக்கே சுலோச்சனா புருவம் வளைத்து, என்கிட்ட பொய் பேசுகிற சுரேகா. அவங்க கண்கள் நேராக சுரேகாவை பார்த்து, நான் உன்னோட சகோதரி, கை சாப்பாட்டை நான் என் மனசில் ஒவ்வொரு சுவையோட பதிச்சுக்கிட்டே வந்திருக்கேன், புரியாமல் இருக்குமா எனக்கு? சுரேகா நெற்றியில் வியர்வை முத்துக்கள், கண்களில் லேசான பயம். கணவரை பார்த்தாங்க. ஷியாம்லால் முகத்தில் சிரிப்பு. பக்கம் வந்து, பாத்தியா, நான் சொன்னேன்ல சுலோச்சனா கண்டுபிடிக்கிறாங்கன்னு, நான் தான் செஞ்ச சாப்பாடு. ஷியாம்லால் சிரிச்சிட்டு, ஆமாம், நீங்கள் 2 பேரும் போலி பேசினாலும் கூட ஒருத்தர் விஷயத்த ஒருத்தர் நிஜமாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஃபீல் வருது, அவ்வளோ கனெக்ஷன்னு கிசுகிசு போல் சிரிச்சாரு. சுலோச்சனா சிரிச்ச முகத்தோட மீண்டும் சாப்பாட்டில் கவனம் செலுத்தினாங்க. சரி சரி, சுவைதான் நிஜமாவே சூப்பராக இருக்குது சுரேகா. இந்த நேரத்தில் சுரேகா அவங்க பேரனுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு அவன் ரூமுக்குள்ளே போனாங்க. அவன் உள்ள டிவி பார்த்துட்டு இருந்தான். சாப்பாடு முடிஞ்சதும் ஷியாம்லால் தட்டில் இருந்து எழுந்து, நான் வெளியே கொஞ்ச நேரம் நடக்க போகிறேன், குளிர்ந்த காற்று சுவாசிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. அமித் கூடவே, நான் நண்பர்களை சந்திக்க போகிறேன், நீங்களும் அம்மாவும் பேசிட்டுருங்க, சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போனார். இப்போது வீட்டில் சுலோச்சனா சுரேகா மட்டும். சுரேகா இன்னும் சாப்பிடல. தட்டில் சாப்பாடு போட்டுக்கிட்டு உட்காந்தாங்க. சுலோச்சனா மீண்டும் உரையாடலை தொடங்கினாங்க. சுரேகா,
உனக்கு தெரியலையா? நீ அவளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி சுதந்திரம் கொடுத்துட்ட மாதிரி தோணுது. அப்படி என்ன முக்கியம்னு ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் இருக்க முடியாம போயிருக்கா. சுரேகா மெதுவா சிரிச்சு, ஏதோ வேலைக்கு போனதுக்கு தான் இவ்வளவு கத்துறியா, ஒரே அலாரம் மாதிரின்னு சொல்லிட்டு அந்த சிரிப்புல ஒரு பக்கத்துல பதட்டமும் இன்னொரு பக்கத்துல மறைக்க வேண்டிய காரணமும் தெரிஞ்சிச்சு. ஆனா சுலோச்சனா அதை ஒத்துக்கல. பரவாயில்லன்னா என்ன, மருமக வீடு கவனிக்கலன்னா அந்த கல்யாணத்துக்கு என்ன அர்த்தம்? நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ பெண்கள் வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, வெளியேயும் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க மாமியாரோட இருக்கிறதுக்கு நிம்மதியாக வச்சிருக்காங்க. சுரேகா, நீ எதுக்கோ தனியாக விட்டுட்ட மாதிரி தோணுது. எல்லா வயசுலையும் வேலை தான் பார்த்தோம், இப்போ இந்த வயசுலையும் சமையல் ரூம்ல சிக்கிக்கணுமா? அப்போ மருமகளா வச்சதுக்கே என்ன பையன்னு சுலோச்சனா ஒரு பக்கத்துல கையை ஊன்றிக்கிட்டு சீறி பார்ப்பது போல கடுமையா சொன்னாங்க. சுரேகா ஆழமா மூச்சு விட்டுட்டு அமைதியா சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, ஏன் மருமகளும் எந்த வேலையிலும் பின்னோக்கி இல்லாதவ தான். வீட்டில் இருக்கப்போ முழுசா வீட்டையே கவனிக்கிறா, காலையிலிருந்து ராத்திரி வரை ஓடிக்கிட்டே இருக்கிறா, வெளியே போயும் சம்பாதிக்கிறா. நான் ஏதாவது கடுமையா பேசினாலும் எதுவும் பேசாம அமைதியா கேட்டுக்கிறா, எதுக்கும் பதிலடி சொல்ல மாட்டா. சொல்லிக்கிட்டே சுரேகா சிரிச்சாங்க. ஆனா அந்த சிரிப்பும் மருமகளுக்கான புகழும் சுலோச்சனாவுக்கு அந்த புகழ் கேட்ட உடனே முகம் சுழிச்சு மனசுக்குள்ள ஒரு மாறி இருந்தது. அப்படின்னா இதுக்கெல்லாம் உனக்கு என்ன பயன் சுரேகா? அவ என்னவா இருக்கிறா வீட்டில்? இப்போ நான் பாரு, 2 மருமகளுக்கு மாமியாரா இருக்கேன். வீட்டு வேலையை 2 பேரும் பார்த்துக்கிற மாதிரி. ஆரம்பத்திலே சொன்னேன் வேலைக்கு போகக்கூடாது. இப்போ அந்த 2 பேரும் வீட்டையே நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் கண்ணை மட்டும் காட்டினாலே சரிமானு ஓடிட்டு பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இங்கே பாரு, உன் மருமக நாளெல்லாம் வெளியே பார்க்குறா, நீ ஏன் சமையல் ரூமில் உழைக்கிற மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு பிறகு சுரேகா பாத்திரம் எடுத்துட்டு சமையல் ரூம்குள்ளே போனாங்க. பின்னாடியே சுலோச்சனாவும் போனாங்க. உள்ளே பார்த்ததும் ஆச்சரியமாக போனாங்க. இப்போ நீயே பாத்திரம் கழுவ போறேன்னு சொல்றியா? சுரேகா சாதாரணமாக பதிலளிச்சாங்க. ஆமாம், இன்னைக்கு பாத்திரம் கழுவ ஆள் வரல, அதனால நானே கழுவிக்கணும். ஆனால் அவ்வளவு இல்லை, தேவையில்லாத எல்லா பாத்திரங்களையும் வச்சுட்டேன், முக்கியமான சில தான். சுலோச்சனா முகத்தில் கோபம் தெரிச்சுது. அவ என்ன பண்ணுறா? உன்னோட கையில் சாப்பிட்றாளா? சுத்தம் பண்ணுறதுக்கே நீயே பின்னாடி ஓடணுமா? இதுக்கு தான் சொல்லுவாங்க, மருமகளோட வேலைன்னா நீயே வேலைக்காரி மாதிரி ஆக்கப்பட்ட. அதுக்கு சுரேகா பளிச்சு பதில் சொன்னாங்க. அடடா, இதெல்லாம் இல்லை, பாத்திரம் கழுவுற ஆள் வரலன்னு தெரிஞ்சா நான் செய்யறதுல என்ன தவறு? வீட்டு வேலை தானே. சுலோச்சனா கிண்டலா சொன்னாங்க. அடடா, என் சகோதரியே கொஞ்ச நாள்ல பைத்தியம் பண்ணிரு போல. உன் மருமகளோ உன்கிட்ட ரொம்ப இலகுவா நடந்துக்கிட்டா. நீ மறந்துடாத, நீ சுலோச்சனாவின் தங்கை. அப்படின்னா சத்தியமா நீ சொல்லணும், அவ வீட்டுக்குள்ள இருக்கணும், வேலைக்கு போக வேண்டான்னு கட்டளையா சொல்றது தான் உன்னோட உரிமை. சுரேகா பாத்திரம் கழுவுறப்போ கூட சிரிச்சாங்க. சொல்கிற மாதிரி இவங்க கேட்குற மாதிரியே இருந்தால் இப்போ வேலை ஒரு பக்கம், வெறும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய நிலை தான். ஏன் மருமகளுக்கு அந்த வேலை தான் இம்பார்ட்டண்ட்டு. அவள் கடைசி வரைக்கும் வேலையை விட மாட்டாள். இதை கேட்டதும் சுலோச்சனா தலையை பற்றிக்கிட்டாங்க. அட கடவுளே, அப்படின்னா நீ தானே உன் வாழ்க்கையாவே வீணா மாற்றிட்ட. சுரேகா கொஞ்சம் சத்தமாக, இல்லை, என் மருமக நல்லவ தான், நல்லா படித்தவ, நல்லா புரிஞ்சு நடந்துக்கிறவ. கொஞ்சம் வீட்டு பணி குறைஞ்சா அதில் என்ன பெருசாக பிரச்சனையாக இருக்குது? அடடா, அதுதான் முக்கியம் சுரேகா. வீட்டு பணி தான் ஒரு பெண்ணோட அடையாளம். அவள் வீட்டில் சாப்பாடு பண்ண மாட்டானா, வீட்டுக்காரங்களுக்காக ஒரு சின்ன சர்வீஸ் கூட பண்ண மாட்டாளா? அப்போ என்ன பையன் அவள் பெண்ணாக பிறந்ததுக்கு? சுரேகாவோட முகத்தில் இருக்க பயனுள்ள புன்னகை மெதுவாக சுருங்க ஆரம்பிச்சுது. அவள் சொல்வதில் என்னமோ ஒரு தனி தைரியமாக இருக்கே, ஆனால் அதே நேரத்தில் நிஜமாக நியாயமான ஒரு மெல்லிய சிக்கலும் குழப்பமும் சுரேகாவின் மனசுக்குள்ள சுழற்சி அடிக்க ஆரம்பிச்சுது. சுரேகாவோட மனசில் ஒரு இலகியம் சந்தேகம் பதுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவங்க சும்மா இருந்தாங்க, எதுவும் பதில் சொல்லாமல் சுலோச்சனாவின் வார்த்தைகளை தலையாட்டி கொண்டே கேட்டுக்கிட்டாங்க. அவங்களோட அமைதி சுலோச்சனாவுக்கு தான் வெற்றி கிடைச்ச மாதிரி தோணுச்சு. அதுவே ஆட்டத்தை மேலும் கொண்டு போன மாதிரி அவங்க சொன்னாங்க. நான் சொல்லதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் சுரேகா. இப்போ நீயும் யோசிச்சு பாரு, உன் மருமக இப்போ வீட்டுக்கு பொறுப்பேற்கணும். நாமெல்லாம் எப்படி வீட்டை நம்ம பசங்களுக்காக சுமந்து வந்தோம், நீயும் வாழ்க்கையெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டே வந்துட்ட. இப்போ இந்த வயசுலையும் நின்னே சமையல் ரூமில் சிக்கிக்கணுமா? என்ன அர்த்தம்? ஓய்வு எடுத்துக்கணும்.
அந்த வார்த்தைகள் சுரேகாவின் மனசுக்குள்ள ஒரு விதமான விதையை நட்டுச்சு. அது மெதுவாக ஆழமாக வேர் விட்டுச்சு. மாலை நேரமும் வந்துருச்சு. அவங்களுடைய உரையாடலின் வேகம் இப்போ சற்றே மெதுவாக போச்சு. ஷியாம்லால் பக்கத்தில் உள்ள ரூமில் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. சுலோச்சனா கடிகாரத்தை கவனிச்சாங்க. நீ தானே சொன்ன உன் மருமக சீக்கிரமே வருவான்னு? இப்போ எனக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. இவ எங்கம்மா? சூரியனும் மறைய ஆரம்பிச்சிருச்சு, வரதா தெரியலையே. இல்லைன்னு பக்கவாத்தியமாக கேட்டாங்க. காலையிலேருந்து சுலோச்சனா சொன்னதெல்லாம் சுரேகா மனசுக்குள்ளே நுழைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த மருமகளின் தாமதம் அந்த உள்ளக குழப்பத்தில் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. சுரேகா ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவங்களோட உள்ளம் கொந்தளிச்சுது. இப்போதைக்குள்ளே வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சமாவது ஒரு தகவல் சொல்லியிருக்கணும்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் கம்மியான பெல் ஒலி கேட்டுச்சு. வந்துட்டாளா மருமகன்னு நிமிர்ந்தாங்க. அவரோட முகத்தில் உள்ள பதட்டம் மாறி அந்த வெறுமை மாறணும்னு எழுந்து வாசலுக்கு போனாங்க. கதவு திறந்து உடனே ஷிகா உள்ள வந்தா. முகத்தில் வியர்வை முடிச்சு குழப்பி இருந்தது. கண்களில் சோர்வு இருந்தாலும் முகம் முழுக்க ஒளியோட பிரகாசிச்சுது. அவள் பேகை வச்சுட்டு சந்தோஷமாக சொன்னான், அம்மா இன்றைய ப்ரெசன்டேஷன் செம்மையாக போச்சு. பாஸு ரொம்ப பாராட்டினாங்க. ப்ரமோஷனுக்கே வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சுலோச்சனாவை பார்த்தா வணக்கம் சொல்லி அவங்களோட காலில் தொட்டு வணங்கினான். சுலோச்சனா மேலேருந்து கீழ் வர ஷிகாவை நோக்கி பார்த்தாங்க. அவளோட ஒவ்வொரு அசைவும் நுணுக்கமாக மதிப்பீட்டு செய்த மாதிரி. அப்புறம் குறை சொல்லணும் ஃபீலில், வா ஷிகா நீ ரொம்ப நல்லா இருக்க. ஆனால் வீட்டு விருந்தினர் வேலையெல்லாம் இருக்கிறப்போ எதுவும் தெரியாமல் நீ வேலையை மட்டும்தான் முக்கியமாக நினச்சிட்டு இருக்க. உனக்கு உன் வேலை தான் பிரியமா? ஏற்கனவே சந்தோஷமாக இருந்த ஷிகாவோட முகம் ஒரு நொடிக்கு மலமலன்னு சுருங்கி போச்சு. அவள் தற்காலிகமாக குறைஞ்சு சின்ன சிரிப்போட விளக்க முயற்சிக்கிறா. அம்மா அப்படி இல்லை, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருந்தது அதனால. ஆனால் சுலோச்சனா அவள் பேசுறதுக்குள்ளேயே சொல்லிட்டாங்க, வேலை வேலைன்னு ஓடுறதுல நீ முழுசாக மூழ்கி போயிட்ட போல. வீட்டில் இருக்கிறவங்க கூட உனக்கு தெரியாமல் போயிடுற மாதிரி தான் இருக்கு. நீயே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ முதல்ல ஒரு பெண், அப்புறம்தான் ஒரு நிறுவனத்தின் வேலை பார்க்குறவ. ஒரு பெண்ணின் தர்மம் குடும்பத்தை கவனிப்பது. ஆனால் நீ அதில் தோல்வி அடைஞ்சிருக்க. ஷிகா அதில் நிமிர முடியாமல் சற்று பதறிய பார்வையோடு நின்னான். ஏதாவது சொல்ல யோசிச்சா. ஆனால் சுலோச்சனா அவங்களோட பேக் எடுத்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. அவரை வழி அனுப்ப சுரேகா பின் வந்தாங்க. நான் உங்களை வழி அனுப்ப வரேன், அது என் பக்கம் குறைஞ்சபட்ச மரியாதைன்னு நினைக்கிறேன்னு மெதுவாக சொல்லி முன்ன நடந்தாங்க. ஆனால் சுலோச்சனா திரும்பி பார்த்து நகைச்சுவை மாதிரி கடுமையோட ஒரு புன்னகையுடன், ஐயோ வேண்டாம் சுரேகா, நீ உன் மருமகளோட சேர்ந்துரு. அவளுக்கு தண்ணி பிடிச்சி கொடு, சாப்பாடு வைக்கிறத பாரு. களைச்சு போய் வேலை முடிச்சு வந்திருக்கா பாரு. நீயும் இப்போ அவளோட வேலையை கவனிக்கணும் போல. அவங்க மனசில் வச்சுட்டு சொல்லியதெல்லாம் சுரேகா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மனசுக்குள்ளே மட்டும் சுலோச்சனா பேசுறதுல எதுவும் புதுசில்லை. ஆனால் ஒவ்வொன்றும் கேட்கும்போதெல்லாம் நெஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு கலக்கம் கிளப்புற மாதிரி இருக்கேன்னு சுரேகா திடீர் அமைதியோட சிந்தனையில் மூழ்கிட்டாங்க. கோபம் கலந்த குரலோட சுலோச்சனா தன் சகோதரியை ஆட்டோ வரைக்கும் அழைத்து சென்றாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்ததும் சுலோச்சனாவோட வார்த்தைகள் சுரேகா மனசுக்குள்ளே புயலாக பரவி ஒவ்வொரு உணர்வையும் உழுக்க ஆரம்பிச்சுது. அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க, இது நிஜமா? எனக்கே இவ்வளோ வேலை. ஷிகா ஏன் தன் பொறுப்புகளை புரிஞ்சுக்க வேண்டாம்? இனிமேலும் இப்படியே போயிட்டா தப்பு தான். மருமகன்னு சொல்லிட்டு வீட்டு பணிக்கு தான் இல்லையா? இந்த எண்ணங்களோட சுரேகா மனசுக்குள்ள ஒரு உறுதியாக முடிவு வந்துச்சு. இனி போதுண்டா, ஷிகாவோட வேலை விட்டே ஆகணும். அடுத்த நாளோட காலை அமித் டேபிளில் உட்காந்து நாளிதழ் படிச்சுக்கிட்டு இருந்தான். சுரேகா சற்று நேரம் பார்த்து வாய்ப்பு பார்த்து மெதுவாக பேச்சு தொடங்கினாங்க. அமித், நான் யோசித்தேன், ஷிகா இனிமே வேலை விட்டுடலாம். வீட்டு பணி ஒழுங்காக நடக்கலை. அமித் நாளிதழை கீழே வச்சு ஆச்சரியமாக அம்மாவை பார்த்தான். அம்மா, அவள் வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிறா? இப்போ எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே போகிறாளே. மீதி வேலையெல்லாம் நீங்களே நல்லா சமாளிச்சிட்டிங்களே. இதுக்கே சுரேகாவின் புருவம் நிமிர்ந்த மாதிரி ஆனது. சமாளிச்சுட்டு இருக்கேனா? என்ன, இந்த வயசில் நான் இன்னும் சமையல் ரூமில் இருக்கணுமா? அவளோட வீட்டு பொறுப்புகள் இல்லாமல் சுதந்திரமாக வெளியில் சுற்றுறாளே. அந்த சமயத்தில் பக்கத்து நாற்காலியில் தேநீர் குடிச்சுக்கிட்டு இருந்த ஷியாம்லால் மெதுவாக கூறினார், சுரேகா, அமித் சொல்கிறது சரிதான். மருமக நல்லா படித்தவ, கஷ்டப்படுறவ, வேலை பார்க்குறதுல என்ன தவறு? வீட்டையும் சரியாக கவனிக்கிறாளே.
மேலுமா அவ சம்பாதிக்கிறனால நமக்கு சுமையாதான் வரலையே. ஷியாம்லாலுக்கு எல்லாம் சுலோச்சனா தான் எப்படி சொல்லி சுரேகாவோட மனசுல விதை போட்டாங்கன்னு தெரியும். ஆனாலும் சுரேகா கேட்கவே இல்லை. முகம் கருத்து போச்சு. வீட்டு கவனிக்கிறாளா? அதெல்லாம் பேசாதீங்க. விருந்தினர் வந்தாலும் அவ வேலைக்கு போயிடுறா. இது என்ன மாதிரி நடக்குது? சம்பளம்னா இந்த வீடு அவளோட சம்பளத்துல தான் சொல்லலுதா? எல்லா செலவையும் என் பிள்ளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க குரல்ல எச்சரிக்கையும் கோவமும் தெளிவா தெரிஞ்சிச்சு. சுலோச்சனா சொன்னதெல்லாம் சுரேகாவின் உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சுரேகாவின் நடத்தை மாற ஆரம்பிச்சுது. முன்னாடி போல இல்லை. ஷிகா சமையல்ல இருக்கா. சுரேகா சின்ன சின்ன உதவி செய்துட்டு இருப்பாங்க, காய் வெட்டுறது, உடை மடிக்கிறது மாதிரி. ஆனா இப்போ எல்லா வேலையும் ஷிகா மேலேயே விட்டுட்டாங்க. சமையல் ரூம்லேருந்து துணி வரைக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஷிகாவோட பொறுப்பு. ஒரு நாள் ஷிகா ஆஃபீஸ்லேருந்து வர்றா. தோளில் பேக் பழக்குது. முகத்தில் ரொம்ப வேலை பார்த்த சோர்வோட கோடுகள். கதவை திறந்ததும் உள்ள அமித் சோஃபாவில் சாய்ந்து கையில் ஃபோன், கை அப்படியே தொங்குற மாதிரி. ஐயோ ஷிகா, எங்கே போன? நான் எப்போ இருந்து டீக்கு காத்துட்ருக்கேன் தெரியுமா? ஷிகா கொஞ்சம் ஆச்சரியமா அமித்தை பார்த்தா. இன்னைக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை. அவள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சுரேகா தங்களோட ரூம்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. முகத்தில் நெருப்பு விழும் கோபம். போதும் போதும், இதெல்லாம் பிறகு பேசிக்கலாம். முதல்ல என் பையனுக்கு டீ எடுத்து கொடு. நாளை முழுசாக வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். நீ எங்கே போனன்னு கூட தெரியாமல் நாங்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஷிகா ஒரு நொடி நின்றுட்டா. சுரேகா சொல்கிற இந்த கடுமையான வார்த்தைகள் அவள் நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு. முன்பு அந்த அம்மா எவ்வளவு அன்பாக பேசுகிறாங்க, இப்போ ஒவ்வொரு வார்த்தையிலும் குறை சொல்கிற மாதிரி. ஒவ்வொரு மெசேஜ்லேயும் நிம்மதிக்கே இடமில்லை. அவள் சொல்லணும்னு நினச்சா, ஆனால் சொல்லாமல் இருந்துட்டா. பேகை குனிந்து டேபிள் மேலே வச்சுட்டு சமையல் ரூமுக்கு போனான். அம்மாவோட இந்த மாற்றம், அமித்தோட இந்த உலர்ந்த பேச்சு ஷிகாவை உள்ளுக்குள்ளே கிழிச்சுது. ஆனாலும் அவன் தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு டீ வச்சு எல்லாருக்கும் பரிமாறினான். இரவு நேரம் அதே மாதிரி சாப்பாடு தயாரிக்கணும், பரிமாறணும், சமையல் ரூமை சுத்தம் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் ஷிகா தான். மேலுமா காலையில் துவைச்சி போட்ட துணிகள் மடிக்கணும். ஒரு நாள் முழுக்க ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வந்த ஷிகா அவளோட சோர்வோடு ரொம்பவே சோர்ந்து போனான். கடைசியில் பெட்டில் விழுந்த உடனே தூக்கம் அவளை கட்டி கொண்டது. விழிக்கவே முடியாமல் தூங்கி போனான். அடுத்த காலையிலும் அவள் அதே போல் ஓட ஓட வேலை முடிக்க முயற்சித்தாள். அந்த சமயத்தில் தான் ஆஃபீஸில் வரக்கூடிய கார் ஹார்ன் சத்தம் கேட்டதும் கண்ணாடியில் ஒரே ஒரு பார்வை கூட இல்லாமல், கூந்தலை நெறி செய்ய நேரமே இல்லாமல் பேக் எடுத்துக்கிட்டு வாயிலுக்கே ஓடினான். சில நாட்கள் இதே மாதிரி போச்சு. ஒரு நாள் காலையில் இருந்ததும் ஷிகா பார்த்தா குழந்தை கட்டில் சோர்ந்து புரண்டு கிடந்திருந்தான். முகம் சிவந்திருந்தது. செல்லம், என்னாச்சுமா? மா, தலை வலிக்குது, குட்டி மெலிந்து வருத்தமாக சொன்னான். ஷிகா அதுக்குள்ளே பதறி உடனே தாமதிக்காமல் தெர்மோமீட்டர் எடுத்தா. வச்சு பார்த்தா 102 டிகிரி. அவள் உடனே வீட்டில் இருந்த மருந்தை கொடுத்தா. பின் நெற்றியில் ஈரத்துணியால் தடவினான். அமித் சொல்லிட்டான், நான் ஆஃபீஸ்லேருந்து விடுப்பெடுக்க முடியாது, நீயே வீட்டில் இரு. ஷிகா பாஸுக்கு மெயில் போட்டா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேண்டும்னு. ஆனால் பதிலில் மீட்டிங் டுடே ஈவினிங், ரிப்போர்ட் இம்பார்ட்டன்ட், ஹவுஸில் இருந்தாலும் ஒர்க் லேட் ஆகக்கூடாது. அவள் ஆழமாக மூச்சு விட்டா. ஆன்லைன் கன்சல்டேஷனில் டாக்டரை பார்த்தா. டாக்டர் மருந்துகள் சொன்னார். மருந்து கொடுத்து குழந்தைய தூங்க வச்சு வெளியே வந்தா. சுரேகா ஹாலில் பக்தி டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. குழந்தை இப்போ எப்படி இருக்கான்னு கேட்டாங்க. மா, ரொம்ப சூடாக இருந்துச்சு, மருந்து கொடுத்ததுக்கப்புறம் சூடு குறைஞ்சிருக்கு, ஆனால் தலைவலி இன்னும் போகவில்லை, இப்போ தான் கொஞ்சம் தூங்குறான், ஷிகா சொன்னான். பின்பு லேப்டாப் எடுத்துக்கொண்டவ கேட்டா, மா, குட்டி பக்கத்தில் கொஞ்ச நேரம் நீங்கள் இருந்துடுறீங்களா? அவனுக்கு இன்னும் நலமில்லை. நான் மீன் டைமில் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கே சுரேகா மெதுவாக நெற்றி அழுத்தி கொண்டு, இப்போ தான் பக்கத்தில் ஓரமாக தலை வலிச்சு படுத்திருந்தேன், இப்போவே தலை சுற்றுற மாதிரி இருக்கு. ஷிகா, ஒரு டீயாவது வச்சு கொடுக்க முடியுமான்னு சுரேகா கேட்டதுடன் ஷிகா ஒட்டு மொத்தமாக உள்ளுக்குள்ளே பதட்டத்தில் சென்றாள். ஒரு பக்கம் பையன் பின்னி போட்டு படுத்து கிடக்கிறான், இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் ப்ரெஷரு. ஆனாலும் அவன் ஒன்றும் சொல்லலை. நிசப்தமாக தலையாட்டிட்டு சமையல் ரூமில் போனான். அவன் முன்னே போயிட்டுருக்க பின்னாடியே சுரேகா சொன்னாங்க, எவ்வளவோ தடவை சொன்னேன், ஆஃபீஸ் வேலையை வீட்டுக்கு கொண்டு வந்து செய்யாதன்னு. என் பேச்சை யாராவது கேட்கணுன்னு இருந்தால் தானே. குழந்தைய விட மேலே ஏதாவது இருக்குமா? ஷிகா சமையல் ரூமில் நுழைஞ்சதும் கால் தடுக்கிற மாதிரி நின்னான். சிங்கில் இன்னும் ராத்திரிக்கு பின்னாடி கழுவாத பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே. மா, இன்னைக்கு பாத்திரம் கழுவ ஆள் வரலையான்னு டீ கொதிக்கும் போது கேட்டா. சுரேகா ஒரு விஷயம் ஞாபகம் வந்த மாதிரி, அட ஆமாம், நான் சொல்ல மறந்துட்டேன், அவள் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டா. நல்ல வேலை, நீயே வீட்டில் இருக்க, பாத்திரமும் கழுவிடு.
எவ்வளவு நாளைக்கு அந்த பாத்திரங்களை அப்படியே போட முடியும்? அவளுக்குள்ள என்ன பேசினாலும் வெளியே தெரியாமல் இருக்கணும்னு ஷிகா மனசுக்குள்ளேயே யோசிச்சா. ஆனால் வெளியே ஒன்றும் சொல்லலை. அமைதியோட டீயை வைக்க எடுத்து சென்று கொடுத்தா. பிறகு ஒன்றும் சொல்லாமல் பாத்திரங்களை கழுவ தொடங்கினான். நேரம் மலையில் போன மாதிரி ஓடுது. குழந்தை இன்னும் ரூமில் தனியாக. ரிப்போர்ட் இன்னும் முடிக்கவே இல்லை. அத்தனையிலும் ஒரு கட்டத்தில் ஷிகாவின் ஃபோன் மேசையில் இசைக்கிறது. கைகளை தொடச்சி ஃபோனை எடுத்தா. ஷிகா, இன்னும் ரிப்போர்ட் அனுப்பலையே? பாஸ் கேட்டார். அப்படியா சார், இப்போவே அனுப்புகிறேன்னு பதறி பதறி பதில் சொன்னான். ரொம்ப வேகமாக சமையல் ரூமை விட்டுட்டு ஓடி போனான். இவ்வளவு ஓட்டமாக இருந்த நாளை ஷிகா ஒட்டு மொத்தமாக சேர்த்துட்டா. சாயங்கால நேரம் சுரேகா கோவிலுக்கு கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. ஷிகா மட்டும் ஹாலில் தனியாக உட்காந்தா. அவளோட உடல் மட்டும் இல்லை, உள்ளமும் பெருசாக முடிஞ்சிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸும் வீடும் இதுக்குள்ளே ஒரே பஞ்சாயத்து. யாரும் கேட்கவே இல்லை நீ எப்படி இருக்கன்னு. அமித்தும் இப்போ வெளியே பக்கம் மட்டும்தான் கவனிக்கிறான். ஷிகாவோட நிலைமையை பார்ப்பதே இல்லை. கண்கள் நிறைந்த கண்ணீர். இப்போ பார்வை கூட போராடும் நிலை. சோஃபா மேலே சாய்ந்ததும் ஆஸ்வாசம் இல்லாத அழுகுரல் அவளோட முகத்தில் ஊற ஆரம்பிச்சுது. அந்த நேரத்தில் மெதுவான சத்தம். ஷிகா விரைவாக கண்ணீரை தொடச்சா. உள்ளே பார்த்தா ஷியாம்லால் வந்திருந்தாரு. அவளோட வெக்கப்படுற முகமும் நனைந்த கண்களும் பார்த்ததும் அவங்களோட நெஞ்சே உருகிருச்சு. அவருக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு, இந்த நிலைமைக்கு காரணம் யாரும் வேற இல்லை. அவர் மெதுவாக பக்கத்தில் உட்கார்ந்தாரு. போதும் கண்ணா, ஷிகா நீ அழாத. நான் உன்னை என் பொண்ணாக நினைக்கிறேன். என் பொண்ணு இவ்வளவு சங்கடமாக இருக்கும்போது நான் எப்படி அமைதியாக இருப்பேன்? ஷிகா தலையை தூக்கினான். ஆனால் கண்கள் இன்னும் கண்ணீரோடு இருந்துச்சு. மெதுவாக, நான் ரொம்பவே சூழ்ந்துட்டேன் மாமா. எல்லாத்தையும் சமாளிக்க முயற்சி பண்ணுறேன். ஆனால் நான் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கண்ணா. ஷியாம்லால் அவளோட வார்த்தையை நிறுத்தினார். நம்ம நிலைமைக்குள்ளே 2 வழி இருக்குது. ஒன்று அமைதியாக இடிக்கப்பட்டவங்க மாதிரி ஒதுங்கிடுறது, இல்லை நம்ம தான் முயற்சி பண்ணி அந்த நிலைமையே மாற்றணும். மாற்றம் எப்பவும் நம்மளால தான் ஆரம்பிக்கணும். ஷிகா, உன் வாழ்க்கையை மாற்றணும் நீயே விரும்புகிற என்றால் நீயே உனக்காக ஒரு முடிவெடுக்கணும்னு ஷியாம்லால் மெதுவாக சொன்னார். ஷிகா மெதுவாக தலையாட்டினான். ஏதாவது சொல்லணும் போல இருந்தா, ஆனால் வார்த்தைகள் தொண்டைக்குள்ளேயே சிக்கிக்கிட்டது. அடுத்த நாள் மாலையில் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்த நேரத்தில் ஷிகா முகத்தில் எந்த அவசரமும் இல்லை. நடந்தாடும் போது அமைதியாக, கண்களில் சோர்வுக்கு பதிலாக ஒரு உறுதி தெரிஞ்சிச்சு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் பார்த்தா எல்லாரும் டிராயிங் ரூமில் அமர்ந்திருந்தாங்க. அமித், சுரேகா, குட்டி மூவரும் சோஃபாவில் சாஞ்சு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஷிகா அவளோட பையை டேபிள் மேலே வச்சதும் சுரேகா பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் லேட்டா? இப்போ என்ன போய் சொல்ல போகிற? ஷிகா அமைதியாக சுரேகாவை பார்த்தா. பின் அவளே சோஃபாவில் உட்கார்ந்தா. இது கடைசி தடவை தாம்மா. இனிமே ஒரு நிமிஷமும் தாமதம் ஆகாது. நாளையிலேருந்து எல்லா வேலைகளையும் நேரத்துக்கு நடக்கும். சுரேகா வியப்போட பார்த்தாங்க. அப்படி என்ன விசேஷம் நாளையிலிருந்து? ஷிகா அமைதியான குரலில் சொன்னான். இன்னைக்கு நான் என் வேலைக்கு ராஜினாமா கொடுத்தேன். நாளையிலேருந்து வீட்டில் இருக்க போகிறேன். எல்லா வேலையும் கவனிக்க போகிறேன். குழந்தைக்கு கூட முழு நேரம் கொடுக்க போகிறேன். இனிமேல் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். அந்த அறை முழுக்க ஒரே அமைதி. சுரேகாவின் முகத்தில் ஒரு வெற்றியின் புன்னகை வந்துச்சு. ஆனால் அமித் அதுக்கே ஆச்சரியப்பட்டான். நீ வேலையை விட்டுட்டியா? என்கிட்ட எதுவும் சொல்லாமல், என்னோட அனுமதியும் இல்லாமல்? ஷிகா அவன் கண்களில் நேராக பார்த்தா. நீங்கள் கேட்டிருந்தா என்னை நிறுத்தியிருப்பீங்க. ஆனால் எனக்கே இப்பெல்லாம் ஓவர்லோடாக இருக்குது. என் சக்திக்கு மிச்சம் இல்லை. சுரேகா சந்தோஷமாக சிரிச்சாங்க. அட, என்ன சொல்கிற? சரியான முடிவு தான் எடுத்த. இனிமே வீட்லேயே இரு, எல்லாமே கவனிச்சுக்கோ. அப்புறம் வேலை வேண்டாம். இது பெண்களுக்கு தான் ஏற்றதும் இல்லை. அமித் அம்மா பக்கம் பார்த்தான். பின் அவன் நெற்றியை ஒட்டிக்கிட்டான். ஆனால் அம்மாவின் சந்தோஷத்தை பார்த்து எதுவும் சொல்லலை. அந்த வேலையில் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருந்த ஷியாம்லால் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். முகத்தில் எதையும் காட்டல. நாட்கள் கடந்துச்சு. ஷிகா இப்போ வீட்டு வேலைகளில் முழுமையாக இருந்தா. வேலை விட்ட பிறகு 15 நாட்கள் ஆனது. அந்த நாளில் ஒரு திருமண அழைப்புதல் வந்தது. சுரேகா திட்டமிட ஆரம்பித்தாங்க. அமித், 10,000 ரூபாய் கொடு. உன் அத்தை வீட்டில் கல்யாணம் இருக்குது. இப்போவே தயாரிப்புகள் ஆரம்பிக்கணும். செலவாகும். அமித் மந்தமான குரலில், மா இப்போ எங்கிட்ட இல்லை. உங்ககிட்ட இருக்கிற பணத்தில் பாருங்க, நான் பிறகு தரேன். சுரேகா கண்ணை மடிச்சாங்க. 2 நாளில் அவங்க கண்ணாடி உடஞ்சி மருந்துகளும் மிச்சமில்லாமல் போயிடுச்சு. அமித், இப்போ ஏதாவது பணம் கொடு. கண்ணாடி செய்வதுக்கும் மருந்து வாங்கணும். அமித் கோபமா, மா எங்கிட்ட இப்போ பணமே இல்லை. அப்படியா? சம்பளம் சில நாட்களுக்கு முன்னாடி தானே வந்துச்சு. ஆமாம், சம்பளம் வந்துச்சு. ஆனால் அதுலேருந்து 6,000 இஎம்ஐக்கு போச்சு.
₹1000 குழந்தை ஸ்கூலுக்கு ஃபீஸுக்கு போச்சு. மீதி வீட்டு செலவுக்கு இன்னும் அரை மாதம் இருக்குது. என்ன பண்ணுறதுமா? அந்த நேரத்தில் ஷியாம்லால் அமைதியில் இருந்ததை முறிச்சாரு. ஆனால் அமித், இது வரைக்கும் பணம் பற்றின கவலை எல்லாமே வரவே இல்லையா? அமித் ஷியாம்லால பார்த்தான். ரொம்ப கோவமா, எப்படி வருது பிரச்சனை தெரியுமா? ஷிகா வேலை செய்யும்போது ஒவ்வொரு மாதமும் ₹10,000 வீட்டுக்குள்ளே வந்தது. அதோடு தான் வீட்டு இஎம்ஐ, குழந்தை ஃபீஸ் எல்லாம் போச்சு. சொல்லிக்கிட்டே அமித் எழுந்து நின்று ஷிகாவை பார்த்து வெடிக்கிற மாதிரி, வேலையை விட்டுட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்க, வீட்டுக்குள்ளே செலவு உனக்கு எதுக்குமே தொடர்பு இல்லையா? சில நாட்கள்லேயே ஷிகாவுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது. அதோட சம்பளமும் ஒரே ஸ்டெப்பில் 1.5 மடங்காக அதிகரிக்க போகுது. இதை கேட்ட சுரேகா ஆச்சரியத்திலே உறைஞ்சு விட்டாங்க. அவங்க அதுவரை ஏதாவது பேசுறதுக்குள்ள தான் அமித் கோபத்தில் கத்துனான். இவ்வளோ பெருசாக செலவிருக்கும்னால நீ யோசிச்சு பார்த்தியா? இந்த வீடு எப்படி ஓட போகுது? நம்ம ஒன்றா எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமா? அவனோட கோபத்தில் பதில் சொல்ல ஷிகா வாயை திறக்கிறதுக்குள்ள ஷியாம்லால் உருக்கமான பட் வலிமையான குரலில் பேச ஆரம்பித்தார். அமித், இந்த கேள்வி உன் மனைவிக்கு இல்லை, உன் அம்மாவை கேளு. சுரேகா ஒரு நொடிக்க விழிச்சு பார்த்தாங்க. என்ன சொல்கிறீங்க? நானா? ஏன்? நான் தான் ஷிகாவை வேலையை விட்டுற சொன்னேனா? அவளே அவளோட விருப்பத்தால் முடிவெடுத்தா. அவங்க அவசரமாக தன்னை நல்லவங்களா காட்ட முயற்சி செஞ்சாலும் ஷியாம்லால் இன்னைக்கு ஓய மாட்டார் போல இருந்தார். ஓ, முடிவு ஷிகாவோட தானா? ஆனால் அந்த முடிவோட விதையை அவளோட மனசில் யார் தான் போட்டாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சுரேகா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இதுதான் நினைக்கிறேன். சம்பாதிக்கும் போது எப்படி ஒரே ஆளால் முடியாதோ அது போல தான் வீட்டு நடத்தினாலும் ஒரே ஆளால் முடியாது. நீ எப்போவுமே நினச்சது உன் பையன்தான் வேலை பார்த்து களைச்சி வர்றான். ஆனால் ஒரு முறையாவது உன் மனசில் தோணுச்சா உன் மருமகளும் வெளியே போய் வேலை பார்த்துட்டு வர்றான்னு? அவளோட ஆஃபீஸ் வேற, அங்கே பூக்கள் மலை போல பொழியிற இடமா? வசதியாக இருக்கும், வாசனையாக ஒரு இடமா? எதுக்கு அவளுக்கும் களைப்பே வரக்கூடாது? அவளும் நீங்கள் சொல்கிறது போல் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி மணி நேரம் தலையிழக்கிறவ தான். அவளுக்கும் தான் மீட்டிங்கில் மூச்சு தடுக்குது. அவளோட தோல்லையும் ஒரு பாரம் மாதிரி ஒட்டிக்கிட்டு நிமிர விடாமல் தொங்குது. ஆனால் நீ ஒரு கணம் கூட யோசிக்கலை. அவளும் மனுஷி தானே, எந்திரம் இல்லை. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எதுவுமே இல்லாமல் ஓடணும், யாருக்கும் எழுதி கொடுக்கல. அவளுக்கும் ஒரு முறை ஆஃபீஸ்லேருந்து திரும்பும் பொழுது கொஞ்ச நேரமாவது சும்மா உட்கார ஆசைப்படாதா? அந்த அறை பூராவும் வாக்கியங்கள் நிறைந்த அமைதியில் மூழ்கிச்சு. ஷியாம்லால் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சுரேகாவோட மனசை நெருக்கி கொண்டே போனது. அவள் பார்வை இப்போ தரையில் ஊன்றி கிடந்தது. மனசுக்குள்ளே ஏதோ சுமை ஒட்டி கொண்ட வர மாதிரி அவள் மனசுக்குள்ள வார்த்தைகள் வச்சாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? எப்படி என் மருமகளுக்கு இவ்வளவு கொடுமை பண்ணிட்டேன்? சுலோச்சனா சொன்னதுக்கே முழுசாக இழுத்தேன். அவளோட வாழ்க்கையே நான் குறைச்சிட்டனே. அவளோட கண்கள் கண்ணீரோடு நிரம்புச்சு. புன்னகையோடு வந்ததெல்லாம் இப்போ முகத்தில் நனைஞ்ச பாசங்களாக வலியுது. அந்த அமைதியில் அடுத்ததாக ஒரே சத்தம் கேட்டது. அமித், அவனோட குரலில் தன்னைத்தானே பழிப்பது தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஷிகா, தப்பு என் பக்கம் இருந்திருக்கு. என் மனைவி என் கூட கையோட கை சேர்த்து இந்த வீட்டு வசதிக்காக சம்பாதிக்கிறா. நானும் கூட அதே மாதிரி வீட்டு பணியில் அவளோட சுமையை விளக்கணும் தானே? இல்லையா? ஒரு பக்கம் வாழ்கிறதுக்காக அவன் நின்னான். அதில் நானும் துணையாக இல்லையா இருக்கணும்? இந்த நியாயத்துக்கு நான் தப்பு பண்ணியிருக்கேன். அமித் அவன் பாவங்களை ஒத்துக்கிட்டதை கேட்டதும் ஷிகா கண்கள் நனைஞ்சிச்சு. அவன் வார்த்தைகள் அவளோட உள்ளத்துக்குள்ள ஒரு தீராமல் இருந்த காயத்துக்கு சற்றே நிம்மதி கொடுத்த மாதிரி இருந்தது. இந்த நேரத்தில் தான் சுரேகா பொறுக்க முடியாமல் இருந்தாங்க. ஷிகாவோட பக்கம் வந்துட்டு நடுங்கும் குரலோடு சொன்னாங்க. ஷிகா, என்னை மன்னிச்சிரு. நான் சுலோச்சனாவோட வார்த்தைகளில் வச்சு தப்பு பண்ணிட்டேன். எனக்கே தெரியாமல் ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டேன். நீ இந்த வீட்டுக்காக இவ்வளவு செஞ்சுருக்க. ஆனால் நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் குறை சொன்னேன். ஐயோ அம்மா! ஷிகா அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டா. நீங்கள் என் அம்மா மாதிரி. அம்மா எப்பவும் பசங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் திரும்ப வேலைக்கு போயிடலாமா? ஷிகா நிதானமோட குரலோட கேட்டா. சுரேகா கண்ணீரோட அவளை கட்டிக்கிட்டாங்க. மருமகளே, நீ இனிமேல் என்ன பண்ணாலும் நானும் உன்னோட தான். உன்னோட புன்னகை தான் எனக்கு வேணும். நீ சந்தோஷமாக இருந்தால் நானும் அமைதியாக இருக்கேன். இதை கேட்டு ஷியாம்லால் சிரிச்சிட்டாரு. அப்படின்னா என் பையனும் என் மருமகளும் கதை போல் என் திட்டமும் வெற்றியாக முடிஞ்சிச்சுல்ல? இருவரும் 2 வழியாக போனதெல்லாம் நேராக ஒரு பாதைக்கு திரும்பிச்சு. அவங்க புன்னகையோட பார்த்த ஷிகா காலில் தொட்டா. மாமா, எனக்கு நீங்கள் தைரியம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் ஒரு ரகசியம் சொல்கிறேன். அவள் சிரிச்சா. நான் வேலை விட்டேன்னு நீங்கள் நினச்சிங்களா?
நான் வெறும் 20 நாளைக்கு மட்டும் லீவ் எடுத்திருந்தேன். அந்த லீவ் எல்லா ஆஃபீஸும் ஒவ்வொரு ஊழியருக்குமே கொடுக்கறது தான். இதை கேட்ட ஷியாம்லால் சந்தோஷமும் அதிர்ச்சியும் கலந்த முகத்தோட, அட நீ வேலையை விட்டுட்டே இல்லையா, என்னடா பண்ண? இருவரும் சிரிப்போட ஒரே சத்தமாக சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ஆஃபீஸ்க்கு போனான். ஆனால் இப்போ தன்னம்பிக்கையோட, உழைப்பும் ஒழுக்கமுமே அவளோட இயல்பு. அதனால தான் அவளுக்கு கடைசியில் அதே கம்பெனியில் பிரான்ச் மேனேஜர் பதவியும் வந்துச்சு. சம்பளமும் உயர்வு, ஆளுமையும் நம்பிக்கையும் கூடியவளா அவளோட வாழ்க்கை தெளிவாக உழந்துச்சு. வீட்லேயும் பழைய சந்தோஷம் திரும்பி வந்துச்சு. சுரேகா இப்போ சமையல் ரூமில் ஷிகாவுக்கு கை கொடுக்குறாங்க. அமித்தும் சின்ன சின்ன வேலையும் குழந்தையும் கவனிக்கிறதுலையும் நல்லா உதவ ஆரம்பித்தான். சுலோச்சனா சொன்னதெல்லாம் இப்போது சுரேகா மனசுலேருந்து அழிஞ்சு போச்சு. அப்படி ஒரு நாள் இந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு செய்தி வந்து விழுந்துச்சு. சுலோச்சனா இன்னைக்கு வரப்போகிறாங்க. இதை கேட்டதும் ஷிகா முகம் பதற்றத்தோடு நிறைஞ்சிச்சு. இதுவரைக்கும் வீட்டை சிரிப்பு நிறைந்த இடமா மாற்றி வைத்திருக்க, இப்போ மீண்டும் அந்த சாகச வார்த்தைகளோட வரப்போகிற சுலோச்சனா. ஷிகா வேகமாக ஆஃபீஸ்லேருந்து வந்தா. கொஞ்ச நேரத்துக்குள்ள டோர் பெல் அடிச்சிச்சு. வாசல் திறந்ததும் ஷிகா வியப்பில் உறைந்தா. வந்தவங்க பழைய சுலோச்சனா மாதிரி இல்லை. முகத்தில் மந்த நிமிர்வு, அமைதி, நடையில் பழைய வரிசை இல்லை. சும்மா ஒரு சோர்ந்த மனிதர் மாதிரி வந்தாங்க. அவங்க சொன்னதெல்லாம் இங்கே யாருமே எதிர்பார்க்கல. எப்படி இருக்குன்னு கேட்ட சுரேகாவிடம் சுலோச்சனா கண்ணீர் வலிய விட ஆரம்பித்தாங்க. எப்படி இருக்க சொல்கிற சுரேகா? என் வீடு வேணாம், என் பசங்க வேணாம், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப தவறாக நடந்துட்டேன். என் மகன்கள் மருமகளோட ஒத்து போகாமல் பண்ணிட்டாங்க. சொத்து வேணும்னு வீட்டையும் பிரிச்சுட்டாங்க. ஆனால் என்னை மட்டும் யாரும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கே போச்சு அந்த பாசம்? ராமலட்சுமணாக இருந்த என் பசங்க இப்போ வேற ஆகிட்டாங்க. அவங்க அழுகை சத்தத்தில் ஹால்லே யாராலும் பேச முடியல. ஷிகா உடனே அவருக்கு தண்ணி கொடுத்தா. டீ எடுத்துக்கிட்டு வந்தா. கொஞ்ச நேரத்தில் சுலோச்சனா அமைதியாகிறாங்க. நான் யாரும் இல்லாமல் ஆகிட்டு சுரேகா, யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. அவங்க எழுந்து நிற்க சுரேகா கண்ணீர் வடிக்க அவரை கட்டிக்கிட்டாங்க. நான் இருக்கேன் சுலோச்சனா, என் வீடும் உனது வீடு தான். ஆனால் சுலோச்சனா தலையாட்டினாங்க. இல்லை சுரேகா, இப்போது யாருக்கு பயனும் இல்லை. நான் ஒரு வாரத்தில் முடிவு செஞ்சுட்டேன். நான் ஒரு ஓய்வு இல்லாத மனசோட பழையவங்களுக்கு இடமா இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறேன். அவங்க சொல்கிறத கேட்ட பின்பும் யாராலும் அவரை நிறுத்த முடியல. அவங்க புறப்பட்டு போன நேரம் ஷியாம்லால் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு, இது தாண்டி வேற என்ன கர்மா இருக்கலாம்? நம்ம வீட்டில் வார்த்தையால் தீய வைக்கிறவங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரே பஞ்சாயத்து. உண்மையாதான் மனிதன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டான்னு கொடுக்கறதுக்கும் இழக்கிறதுக்கும் காரணம் நாம் பண்ணுற காரியங்கள் தான். இந்த கதையோட முடிவு உங்கள் மனசை தொட்டிருந்தா ஒரு வார்த்தையாவது சொல்லுங்கள். கதையை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதையை கடைசி வரைக்கும் கேட்டதுக்கு மனமார்ந்த நன்றி. சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.